வணக்கம் நண்பா. டைரக்டர் கார்த்திக் சுப்ராஜ் அண்ட் சூர்யா காம்போல அடுத்து வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய படம் தான் ரெட் ரோஸ். இந்த படத்தோட ஸ்டோரி பத்தின ஒரு முக்கியமான அப்டேட் நமக்கு கிடைச்சிருக்குங்க. அதான் இதான் ஸ்டோரி அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒன்லைனே நமக்கு கிடைச்சிருச்சு. இந்த ஸ்டோரியை உங்களுக்கு எளிதில் புரிய வைக்கிற மாதிரி ஒரு எக்ஸாம்பிளான ஒரு மூவி சொல்லணும்னா லியோவை எடுத்துக்கலாங்க. லியோல பாத்தீங்கன்னா அவர் ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் வாழ்ந்துகிட்டு இருப்பாரு அவரோட ஃபேமிலியோட. பட் அவரோட பாஸ்ட் ரொம்ப கொடூரமா இருக்கும். பாஸ்ட்ல மிகப்பெரிய ஒரு கேங்ஸ்டரா இருந்திருப்பாரு. அதே மாதிரியான ஒரு சேம் ஸ்டோரி தாங்க இந்த ரெட் ரோவும். நம்ம சூர்யா அவர்கள் பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய கேங்ஸ்டரா ஸ்டார்டிங்ல இருந்திருப்பாரு. பட் அதெல்லாம் வேணாம் அப்படின்ட்டு அந்த பூஜா கிட்ட அவங்களுக்காக அதெல்லாம் விட்டுட்டு அவங்களோட வந்து ஒரு ஃபேமிலியா ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் வாழ்ந்துகிட்டு இருப்பாரு. அப்படி அமைதியா அவரோட குடும்பத்தோட வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது அவர் குடும்பத்துல ஏதோ ஒரு பிரச்சனை, யாரோ வந்து கை வச்சிடறாங்க அப்படிங்கும்போது அவரோட பாஸ்ட தேடி பார்க்கும்போது தான் தெரியுது அவர் எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய கொடூரமான கேங்ஸ்டர்னு. திரும்பவும் ரெட் ரோ மோடுக்கு மாறி அவங்களை ரிவெஞ்ச் எடுக்கிறதா ஸ்டோரியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில சொல்றாங்க. சோ வெயிட் பண்ணி பார்ப்போம் நண்பா. இந்த ஸ்டோரியை பார்க்கும்போது எனக்கு உடனே கிளிக் ஆனது லியோ தாங்க. லியோவோட பேஸ் ஸ்டோரியே இதுதான். பட் படம் வந்து முடிச்சதுக்கு அப்புறமா கதையே இது இல்ல அப்படின்ட்டாரு லோகேஷ் கனகராஜ். சோ அந்த மாதிரி எல்லாம் இல்லாம ரெட் ரோவை கொஞ்சம் நல்ல படமா கொடுத்துருங்க. ஏன்னா சூர்யா ஃபேன்ஸ் எல்லாம் இந்த படம் சூர்யா அவர்களுக்கு ஒரு ரீ இன்ட்ரோவா இருக்கும். தியேட்டர்ல ஒரு மிகப்பெரிய மாஸ் இன்ட்ரோவா சூர்யா அந்த படத்துல கொடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கார்த்திக் சுப்ராஜ் ப்ரோ ரெட் ரோல ஒரு தரமான சம்பவத்தை பண்ணி விடுங்க. இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்ச சூர்யா ரசிகர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.